வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது வந்து காத்துல உராஞ்சு 2000 டிகிரி வரைக்கும் வெப்பம் போயிடும். அந்த 2 பேராசூட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேராசூட் இருக்கும். அந்த 4 பேராசூட் வந்த அப்புறம் ரொம்ப மெதுவா தான் அது கீழே வரும். அப்ப அந்த தண்ணியை தொடர சமயத்துல 1000-2000 டிகிரி வெப்பம் இருந்தா அந்த அணுக்கள்ல இருந்து எலக்ட்ரான்லாம் வெளில பிச்சுட்டு ஓடிடும். அந்த பீரியட் தான் வந்து எல்லாருக்குமே திகில். கடைசி சில நிமிடங்கள் எல்லாம் சேர்ல இருந்து அப்படியே முன்னாடி வந்து சேரோட எட்ஜில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த செகண்ட்ல தான் நடக்கும், இல்லைன்னா உடையும். அந்த 2000 டிகிரி ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த விண்கலத்தை சுத்தி 4வது நிலை பொருள், நம்ம புக்ல ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், 3 நிலைகள் பொருள் இருக்கும். திரவம் வாயு. 1.5 மார்க் நமக்கு கிடைச்சிருக்கு. டீச்சர் 2 மார்க் போட மாட்டார், கட் பண்ணிட்டு வரல. அந்த 1.5 மார்க் திரவம் வாயு 3, கேஸ், சாலிடு, லிக்விடு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு நிலை ஒண்ணு இருக்கு. அந்த நிலைக்கு பேர் வந்து பிளாஸ்மா நிலைன்னு பேர். அந்த பிளாஸ்மா நிலை எப்போ உருவாகும்னா இயல்பு நம்முடைய சாதாரண வாழ்க்கையில சந்திக்காத அளவு வெப்பம் இருந்தா, அதாவது இந்த 1000-2000 டிகிரி வெப்பம் இருந்தா அந்த அணுக்கள்ல இருந்து எலக்ட்ரான்லாம் வெளில பிச்சுட்டு ஓடிடும். அந்த பிச்சுட்டு ஓடின பிறகு அந்த எலக்ட்ரானும் அணுக்கு நடுவுல நம்ம வந்து புரோட்டான் நியூட்ரான் இருக்கிற நியூக்ளியஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இதனுடைய கலவை வந்து ஒரு சூப் மாதிரி இருக்கும். இதுதான் பிளாஸ்மா. ஸோ இந்த பிளாஸ்மால பாத்தீங்கன்னா மின்னேற்றம் இருந்தா மேக்னட்டிசம், காந்தப்புலம் இருக்கும். நம்ம ரேடியோ வேவ், மைக்ரோவேவ் இதெல்லாம் வந்து மின் காந்த அலைன்னு சொல்றோம். மின்னும் இருக்கு, காந்தமும் இருக்கு. அப்போ வந்து இது வழியால போயிட்டு வர முடியும். உள்ள இருந்து பேசினா வெளில வராது, வெளில இருந்து பேசினா உள்ள போகாது. ரேடியோ சைலன்ஸ், பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட் தான் வந்து எல்லாருக்குமே திகில் இருக்கும். அந்த பீரியட் தான் திகில் இருக்கும்.